உங்ககிட்ட ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவோ இல்லை ஒரு பென்ட்ரைவோ இருக்குது. அதில் உங்களால் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை, அதாவது வந்து ஓஎஸை உங்களால் வந்து அந்த பென்ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அப்படி உங்கள் ஹார்ட் டிரைவில் ஓஎஸை செட்டப் பண்ண உங்கள் பிசியில் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணதும் டிஸ்க் பார்ட்டன் டைப் பண்ணிங்க. டிஸ்க் பார்ட்டன் டைப் பண்ணதும் உங்களுக்கு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகலன்னா உங்களுக்கு அதே விண்டோவில் நெக்ஸ்ட் லைனில் டிஸ்க் பார்ட்டன் ஷோ ஆகும். அப்படி நெக்ஸ்ட் கமெண்ட் ஓப்பன் ஆனதும் லிஸ்ட் டிஸ்க்ன்ற கமெண்ட்டை டைப் பண்ணிங்க. அந்த லிஸ்ட் டிஸ்க்ன்ற கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்கள் பிசியில் இருக்கிற டிஸ்க்கை உங்களுக்கு காமிக்கும். உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை உங்களுக்கு காமிச்சது இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக உங்கள் டிஸ்க்கை செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்க மொத்த டேட்டாவும் எரேஸ் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல உங்கள் டிஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் டிஸ்க்கை செலக்ட் பண்ண செலக்ட்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்க்கு 1 or 2 or 3 உங்கள் பென்ட்ரைவ் வந்து டிஸ்கில் இருக்கும் அந்த டிஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் டிஸ்க்கை நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஃபார்மேட் பண்ணிக்கணும். ஃபார்மேட் பண்ண நம்ம க்ளீன்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்க்கு க்ளீன் ஆக கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ க்ளீன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டிஸ்க்கு க்ளீன் ஆனதும் கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரின்ற கமெண்ட் யூஸ் பண்ணி உங்கள் டிஸ்க்கை ப்ரைமரி பார்ட்டிஷனை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷனை ப்ரைமரியில் கன்வெர்ட் பண்ண அப்புறம் அந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பார்ட்டிஷன் 1 இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி அந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணதும் அந்த பார்ட்டிஷனை ஆக்டிவேட் பண்ண ஆக்டிவ்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி அந்த பார்ட்டிஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். டிஸ்க்கை ஆக்டிவேட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்க்கு ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணும். ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ண ஃபார்மேட் ஸ்பேஸ் fs = ntfs குயிக் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி உங்கள் டிஸ்க் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஸ்கோட ஃபார்மேட் சேஞ்ச் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். டிஸ்கோட ஃபார்மேட் சேஞ்ச் ஆனதை பார்த்தீங்கன்னா அசைன்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி உங்கள் டிஸ்க் அசைன் பண்ணிக்கிறோம். அசைன் பண்ணி முடிச்சு இப்போ நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம ஓஎஸ்ஐ பென்ட்ரைவில் செட்டப் பண்ணிக்கலாம். அந்த டூலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை ஒரு ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதான் அந்த ஃபோல்டரில் இன்ஸ்டாலருன்ற ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் அந்த க்ரீன் கலர் விண்டோ ஓப்பன் ஆனதும் என்ட்ரு கொடுத்துக்குங்க. என்ட்ரு கொடுத்ததும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கமெண்ட் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கமெண்ட் ஓப்பன் ஆனதும் அந்த விண்டோஸ்க்கான சோர்ஸ் ஃபைலை லொக்கேட் பண்ண சொல்லும். அந்த விண்டோஸ்க்கான சோர்ஸ் ஃபைல் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைலை லொக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ISO ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் சோர்ஸ்ன்ற ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே install.winன்ற ஃபைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதும் நான் வச்சுருக்கிறது Windows 7 Ultimate OS சிங்கிள் பேக். ஸோ அதில் 1 மட்டும் காமிக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து மல்டி பேக் OS வச்சுருந்தீங்கன்னா Windows 7 Windows Professional அந்த மாதிரி காமிக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைவ் லெட்டர் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என் பென்ட்ரைவ் வந்து ட்ரைவ் Fல் இருக்குது. ஸோ நான் F கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு கொடுத்தது திரும்ப இன்னொரு டைம் கேட்கும். அங்கேயும் F கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதும் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். நான் எஸ் கொடுத்து அகைன் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்ததும் உங்கள் OS பென்ட்ரைவில் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். 100% ஆனதும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இதுக்கப்புறம் உங்கள் பென்ட்ரைவ் எஜெக்ட் உங்கள் போர்ட்டபிள் OS எங்கே வேணால் எப்படி வேணால் எந்த சிஸ்டத்தில் வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும்.